உலகெங்கும் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் இனிய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சி கொட்டி கொடுக்க வருகிறார். அள்ளி அப்படியே கொட்டி தூக்கி போட்டு கொடுக்க போகிறாரு. யார் யாரெல்லாம் எடுக்க முடியும், யார் யாரெல்லாம் வச்சு பொக்கிஷம் பாதுகாக்க முடியுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சனி பகவான்னா யார், சனி பகவானுடைய செயல்பாடு என்ன, சனி பகவான் இயல்பான தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சனி பகவான் நவகிரகங்களில் 7 கிரகங்கள் தான் கிரகங்கள். 2 கிரகங்கள் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று பாவ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சொல்லி குறிச்சிடும். ஸோ இந்த 7 கிரகங்களில் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே மெதுவாக நகர்ந்து போகிற கிரகம் தான் சனி பகவான். அதனால தான் யாருக்குமே ஒரு ராசியில் அதிகப்படியான நேரம் ஒதுக்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கல. ஆனால் சனி பகவானுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, 2.5 வருஷம் நீ ஒரு ராசியிலேருந்து அப்படியே மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசியை கிடக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரா? மொத்தம் எத்தனை ராசி? 12 ராசி. அப்போ 12 ராசிக்கு இப்போ மேஷம் முதல் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் மேஷம் முதல் அவர் மீனம் வரை சுற்றி வர்றதுக்கு 30 வருடம் ஆகுது. திரும்பி மேஷம் மீனம் வரைக்கு 30 வருடம் ஆகுது. அதனால தான் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடி பழமொழியில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, 30 வருடம் கெட்டு போனதும் இல்லை, 30 வருடம் மிகப்பெரிய வாழ்க்கையில் வாழ்ந்தவனும் இல்லை. அதை யாரை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா சனி பகவானை வச்சு தான் சொல்லியிருக்காங்க, வேறு யாரை வச்சு சொல்லலை. மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வருஷத்தில் அப்படியே ட்ராவல், ஒரு மாதத்தில் ட்ராவல், 10 நாளில் ட்ராவல், ஒரே நாளில் 1.5 நாளில் 2.5 நாளில் ட்ராவல் பண்ணுற கிரகங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ட்ராவலில் அதிகமாக டைம் எடுத்துக்கிறனால சனி பகவான் எடுத்துக்கிறனால தான் 30 வருடம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் வீழ்ந்தவனும் இல்லை என்ற பழமொழி உறுதியாக சனி பகவானுக்கு மட்டுமே பொருந்தும். இதுதான் உண்மை. அப்போ மந்தகாரனாகிய சனி பகவான் ராசியை விட்டு ராசியை கடக்கிறாரு. அப்போ அவர் என்னென்ன விஷயம்லாம் ஒரு ராசியிலேருந்து கொடுத்துருப்பாரு, என்னென்ன விஷயம்லாம் நிலைநிறுத்தியிருப்பாருன்னா, யாரெல்லாம் கெட்டது யாருக்கும் தெரியாமல் நம்ம மட்டும்தான் ரொம்ப பெரிய அறிவாளி, தப்பு செஞ்சால் தப்பிச்சிடலாம், இங்கே என்ன சட்டத்துக்கு தெரியவா போகுது, அரசாங்கத்துக்கு தெரியவா போகுது, பொண்டாட்டிக்கு தெரியவா போகுது, பக்கத்து வீட்டுக்காரிக்கு தெரியவா போகுதுன்னு தன்னால் முடிஞ்ச தப்புகளை மிகப்பெரிய திறமைசாலியாக செய்து கொண்டு இருக்கிறார்களோ, உன் தப்பு இதாண்டா, உனக்கான தண்டனை இதாண்டான்னு சொல்லி உடனே கொடுத்துருவார் சனி பகவான். அதெல்லாம் யார் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். நம்மளை உளுந்து கும்பிட்றியான், நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறியான், இவனை விட்டு கொடுத்துடலான்லாம் நினைக்க மாட்டார். தப்பு பண்ண தண்டனை, தப்பே பண்ணாதவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்காருன்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா, அது பூர்வ ஜென்ம தண்டனை. ஓகேவா? ஸோ அப்போ இது பூர்வ ஜென்ம தண்டனையில் நம்ம தப்பிக்க வழி இருக்கான உறுதியாக இருக்குது. அந்த தப்பிக்கிறதுக்கான வழிகள், வழிபாடு முறைகள், பரிகார முறைகள், தான முறைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும்ல. வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். தெளிவாக பார்த்தோம்னா புரிதலுடன் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க, புரியாதவங்க திரும்பியும் மறுபடியும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. புரியும் போது சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார், வெற்றி பெறுவீங்க. வாழ்க நலமுடன். துலாம் ராசி அன்பர்களுக்கு துள்ளி குதித்து மகிழ்ச்சிகளை மட்டும் பெறக்கூடிய அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய கொட்டி கொடுக்கும் சனி பகவான் உங்கள் அருகில் வந்து விட்டார். இனிமே கவலைப்பட வேண்டாம், துள்ளி அப்படியே குதிக்கலாம். நான்லாம் யார் தெரியுமா, எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, எனக்கு என்ன சந்தோஷம்லாம் கிடைக்க போகுது தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொட்டி கொடுக்கும் சனி பகவான் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு சனி பகவான் என்னென்ன மாற்றத்தெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது, சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ சனி பகவான் 6க்கு போவதனால என்ன மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் கிடைக்க போகுதுன்னா, இவ்வளோ நாட்களாக என்னென்ன மகிழ்ச்சிகள்லாம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டீர்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் அது கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி மனசார ஃபீல் பண்ணீங்களோ, அத்தனை விதமான அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஐயா, ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிச்சிட்டேன், ஆனால் ஃபஸ்ட்டு மேரேஜில் நிம்மதியே இல்லை, செகண்ட் மேரேஜுக்காண்டி நான் உண்மையிலேயே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு செகண்ட் மேரேஜ் நடப்பதில் கடைசியில் என்னோடய கேரக்டர்லேயோ இல்லை என்னுடைய விஷயங்களையோ யாரோ மைனஸாக சொல்லி என்ன நடத்த விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ எனக்கு செகண்ட் மேரேஜ் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி இயங்கக்கூடிய வருத்தப்படுகின்ற
துலாம் ராசி என்பவர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி எடுப்பவர்களுக்கு உறுதியாக இரண்டாவது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை சனி பகவான் கொடுக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை வார்த்தைகளால் காயப்படுத்துறது அல்லது உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் காயத்தை ஏற்படுத்தி இருந்தால் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் மறுபடியும் அன்பாக நடந்து கொண்டு உங்களுக்குரிய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து உதவுவார்கள். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த சனிபவன் என்ன தரப்போகிறாருன்னா, இவ்வளோ நாட்களாக கொடுத்த பணத்தை கூட உங்களால் வாங்க முடியாது. நீங்கள் போய் கடன் வாங்குறது ஒரு பக்கம், சரியா, உங்களுக்காக கடன் கேட்டு போய் நிற்கிறது ஒரு பக்கம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்கள, நீங்கள் உங்களுடைய சொந்த உழைப்பு மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி உதவி செஞ்சுருப்பீங்கள, அந்த பணத்தை வாங்க 2.5 வருஷமாக போராடி இருப்பீங்கள, அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு காலம் சனி பகவான் மூலமாக கிடைக்க போகுது. உங்களுடைய பணம் உங்களுக்கு திரும்ப வரும். உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் துலாம் ராசியில் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீர்களோ இப்போ தன்னம்பிக்கையுடன் எடுங்க, முழு நம்பிக்கையுடன் எடுங்க. உங்களுக்கு சனி பகவான் அரசாங்க வேலைக்கான செயல்பாடுகளில் மாற்றத்தை கொடுக்க போகிறார். குடும்ப ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும், கடன் சுமையிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து ஒரு விடிவு காலத்தை சனி பகவான் உறுதியாக கொடுப்பார். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக இப்போ மேற்கொண்டுருங்க. அதே போல் இருக்கிற இடத்த விட்டு கண்டிப்பாக மாறுவீங்க. எந்த இடத்துல வேலையில் இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு மாற்றத்தை சனி பகவான் கொடுப்பாரு. அதுவும் பார்த்திங்கன்னா பதவி உயர்வோடு கொடுப்பார். கடினமாக உழைச்சி கஷ்டப்பட்டு நேர்மையாக இருந்து எனக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல என்று ஏக்கத்துடன் இருக்கின்ற துலாம் ராசி என்பவர்களுக்கு கொட்டி கொடுக்கும் சனி பகவான் மூலமாக அப்படியே முழுமையான அன்பையும் பாசத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் சனி பயிற்சியில் ஏற்படும். சரி, இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசினர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பிறப்பதற்கான அற்புதமான சூழ்நிலை உண்டு. ஐயா, நான் முதல் குழந்தை இருக்குது, 2வது குழந்தை எனக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ ஆண் குழந்தை கிடைக்குமான்னா சனி பகவானுடைய மாற்றம், ராகு பகவானுடைய ஏற்றம், இந்த ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ண போகுது, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான அற்புதமான சூழ்நிலையை சனி பகவான் தரப்போகிறார். வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இடமுட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ இடமுட்டு இடம் மாறும்போது அந்த இடத்தோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, ஸோ இதை நீ கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இல்லீகல் கான்டாக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிட்டக்கூடாது. சுகஸ்தானத்தில் மறைமுகமான சுகஸ்தானத்தை நீங்கள் தொற்றக்கூடாது. நேர்மையான விஷயத்தை துலாம் ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி அப்போ சரியான முறையில் பயன்படுத்தினாங்கன்னா டாப் லிஸ்ட்டில் குறைஞ்சது 2வது இடம் 3ஆம் இடம் உங்களுக்கு தான். இந்த இடத்த எதை நீங்கள் பிடிக்க போகிறீங்கிறது நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் மூலமாக, உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உணர முடியும். சரி, துலாம் ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செய்யலாம், என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பர்கள் முடிந்தளவு ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. சனிக்கிழமையாக செய்யுங்க. சனிக்கிழமை உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் உறுதியாக விடுபடுவீர்கள். இந்த சனி பயிற்சி அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் வழிபாடை முழுமையாக பின்பற்றுங்க. பத்ரகாளி அம்மன் கோயிலில் போய் மனசார அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு அங்கே நவகிரகங்கள் இருந்தால் சனீஸ்வர பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் கிரகங்களும் நீங்கள் வழிபடுகின்ற தெய்வங்களும் உறுதியாக கொடுக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். ஸோ இப்போ வரையும் நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்களை. ஸோ உங்களுடைய ஜாதக ரீதியாக முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. உங்களுக்கு மிக தெளிவாக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி.